இனிய தமிழமது நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய கதையினுடைய தலைப்பு மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. இதில் வருகின்ற கதை அநேகமாக ஜெயகாந்தன் எழுதியது. அதை நான் விரும்பி படித்தது என்று நான் நினைக்கிறேன். இதிலே 3 தலைமுறை வரும்: பாட்டி, மகள், பேத்தி. மூவருக்குமே கணவன் இறந்திருப்பார்கள். அந்த பேத்தி கேட்கும் பொழுது நிறைய பேர் அவர்கள் குடும்பத்திற்கு சொல்லியிருப்பார்கள், சின்ன வயதிலே, இளம் வயதிலே கணவன் இழந்திருக்கிறாள் இந்த பெண், எனவே அவளுக்கு மறுமணம் செய்து வைத்தால் நல்லது என்று அவருடைய குடும்ப நண்பர்கள் சொல்லியிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு தயக்கமாக இருக்கும். இதுவரை நம்ம குடும்பத்தில் இப்படி எதுவும் நடைபெறவில்லையே, நமது உறவினர்கள் நண்பர்களெல்லாம் இதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்ற தயக்கம் அந்த குடும்பத்துக்கு இருக்கும். அந்த சமயத்தில் அந்த பாட்டி அவர்கள் ஆலோசனை செய்கிற நேரத்திலே அந்த பாட்டி சொல்லுவாள், அதாவது என்னுடைய காலத்திலே, எனக்கு முன்னால் இருந்த காலத்திலே எல்லாம் கணவன் இறந்து விட்டால் அவர்கள் சதி என்று அந்த கணவனை வைக்கின்ற நெருப்பிலேயே விழுந்து சாவார்கள். ஆனால் காலப்போக்கிலே நிறைய ராஜாராம் மோகன் ராய் போன்ற புரட்சிக்காரர்களாம் அதை மாற்றி அந்த கணவனுக்கு உடன்கட்டை ஏறுவது என்ற பழைய கால தீய பழக்கத்தை நிறுத்தினார்கள். அதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு பின்னாலே அங்கே இருந்து என்ன செய்தார்கள் என்றால், அந்த கைம்பெண்ணுக்கு தலையிலே மொட்டை அடித்து அவர்களுக்கு தலையெல்லாம் போர்த்தி, புடவை கொண்டு போர்த்தி கொண்டு, அவர்கள் நெற்றியிலே எந்த விதமான திலகமும் இட்டுக்கொள்ள மாட்டார்கள். அதே மாதிரி அவர்கள் எந்த ஒரு சுப காரியத்திற்கும் போக மாட்டார்கள். வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார்கள். தனியாக ஒரு அறை இருக்கும், அந்த அறையிலே அமர்ந்து கொண்டிருப்பார். அவர்கள் சாப்பிடுவதற்கும் அவர்களுக்கென்று சில கட்டுப்பாடுகள் இருக்கும். இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட வேண்டும் என்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அந்த ஒரு ஜெனரேஷனுக்கு இருந்து, அந்த தலைமுறைக்கு இருந்து அடுத்த தலைமுறை, அந்த பாட்டி சொல்வார், எங்கள் தலைமுறையிலே இருந்த அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி அடுத்து உன்னுடைய அம்மா வருகின்ற நேரத்திலே இந்த மாதிரி தலையை மொட்டையடித்துக் கொள்வது இல்லை. அவர்கள் கழுத்திலே சங்கிலி போட்டிருப்பார்கள், நெத்தியிலே திலகமிட்டு கொண்டிருப்பார்கள், நல்ல புடவையை கட்டி கொண்டிருப்பார்கள். இதற்கு அந்த நேரத்தில் அந்த 2வது தலைமுறை மாற்றம் வருகின்ற பொழுது அதிலே எந்த விதமான ஒரு மாற்றங்களும் செய்ய மாட்டார்கள். அதாவது தலை மட்டை அடிப்பது, திலகமிட்டு கொள்ளாமல் இருப்பது, நல்ல விஷயங்களுக்கு போகாமல் இருப்பது போன்றவெல்லாம் மாறி அதற்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கும். 3வது தலைமுறையாக நீ இருக்கிறாய். உனக்கு எங்களை விட சிறிய வயதிலே எதிர்பாராமல் உனது கணவன் இருந்து விடுகிறார். இந்த நேரத்திலே நீ அதிலிருந்து மாறுபட்டு, உன்னுடைய அம்மாவிலிருந்து காலத்திலிருந்து மாறுபட்டு மறுபடியும் இன்னொரு மறு திருமணம் செய்து கொள்வதிலே எந்த விதமான ஒரு மாற்றம் தேவையில்லை. இந்த மாற்றத்தை நீ நல்ல மாற்றம் கொண்டு வரலாம். உனக்கு அதே மாதிரி உன்னை புரிந்து கொண்டு உன்னுடைய அளவிலே அந்த கருத்து ஒற்றுமை உள்ளவனாக இருந்து நல்ல வேலை உள்ளவனாகவும் ஒழுக்கமுள்ளவனாகவும் இருந்தால் நிச்சயமாக நீ மறுமணம் செய்து கொள்வதிலே எந்த விதமான தவறும் இல்லை. இதுதான் மாற்றம். இந்த மாற்றத்தினுடைய இது தலைமுறையை மாற்றம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இதை நீ சகித்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு எந்த விதமான கட்டாயம் இல்லை. எனவே நல்ல யோசித்து நீ நல்ல கணவனாக வாய்த்தால் அந்த திருமணத்தை செய்து கொள்வதிலே தவறில்லை என்று சொல்வார்கள். இதுதான் இந்த தலைமுறை மாற்றம். இந்த தலைமுறை மாற்றம் என்பது நல்லதாகத்தான் இருக்கும் என்று அந்த பாட்டி, 80 வயது பாட்டி கூறுவாள். இதைத்தான் அவர் அந்த இதிலே கூறியிருப்பார்கள். இது ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று அந்த நேரத்தில் நினைக்கப்பட்டது. வயதான இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் பழைய கால அந்த கூற்றுப்படி அந்த பழைய பழக்கங்களையே கொண்டு கொள்வார்கள் என்பதை மாற்றி அந்த பாட்டி புரட்சிகரமான கருத்தை கூறியிருப்பார். இதே மாதிரி ஒரு கதை ஜெயகாந்தன் எழுதான்னு நினைக்கிறேன். அடுத்ததிலே அதில் இருக்கும். அந்த கதையினுடைய பேர் கூட ஏதோ இருக்குது. அது அவர்கள் அக்னி பிரவேசம் என்று நினைக்கிறேன். அதில் குறிப்பிட்டிருக்கும். எதிர்பாராத நிலையிலே அந்த இதில் 2 தலைமுறை, அம்மா பெண் தான். அந்த பெண், அந்த மகள், நாம் அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நடந்தது அந்த மாதிரி அவளுக்கு ஒரு பாலியல் தொல்லை நடந்திருக்கும். இந்த தாய் என்ன பண்ணியிருப்பாள், அது பெரிதும் ஊரார் மற்றவர்களாம் தெரிகின்ற வரையிலே அவள் சத்தம் போட்டு அழுது அரற்றி பெரிதுபடுத்தி இருக்க மாட்டாள். இந்த பெண் உண்மையை சொல்லியிருப்பாள், மறைக்க மாட்டாள். தயக்கம் இல்லாமல் அம்மாவிடம் சொல்லியிருப்பாள், இந்த மாதிரி எனக்கு ஒரு கதி நேரிட்டு விட்டது, நான் தனியாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு முடனிடம் தவறாக நடந்து கொண்டு விட்டான் என்று அவளிடம் ரகசியமாக சொல்வாள். உடனே அந்த அம்மா என்ன பண்ணுவாள்,
உடனே அந்த சொந்தக்காரர் அக்கம் பக்கத்துக்காரெல்லாம் தெரியும்படி கூச்சலிட்டு அழுது அரட்டையை பெரிதுபடுத்திக்க மாட்டார். நேராக பாத்ரூமுக்கு அழைத்து கொண்டு போவார். அந்த இடத்துல வைத்து நல்ல வெந்நீர் வைத்து தலைக்கு ஊட்டி, இப்பொழுது பட்டிருக்கிற கரை இது நீ போகும்பொழுது ஒரு சேற்றிலே இருக்கிற அந்த இது உன்மேல் பட்டது போல அந்த கரை நகன்று விட்டது. நான் அலம்பி விட்டு விட்டேன் என்று தலைக்கு வெந்நீர் ஊற்றிவிட்டு அதிலிருந்து அழைத்து வந்து விடுவார். இப்பொழுது நீ புனிதமாகிவிட்டால் உன்மேல் அந்த கரை எதுவும் இல்லை என்று. அதுதான் அக்கினி பிரவேசம் என்று அந்த தாய் செய்த அந்த புரட்சிகரமான ஒரு சூழல் அவள் மனதிலிருந்து அதை எடுக்க வேண்டும் என்பதற்காக தலையிலே தண்ணீரை ஊற்றி இது அந்த சேறு அழித்து போய்விட்டது, இனிமேல் நீ முதல் மாதிரி நீ புனிதவதி ஆகிவிட்டாள் என்று கூறிவிடுவார். இதுவும் அந்த நேரத்திலே ஒரு புரட்சிகரமான கருத்தாக இருந்தது. இவ்வாறு சமூகத்திலே செடி கொடி வளர்வது போல அந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஏதாவது புதிதாக போய் செய்தால்தான் அந்த இடத்திலே சங்கடங்கள் உண்டாகும். மாறாக அதை அதன் வழியிலே விட்டுவிட்டால் செடி கொடி போல இன்றைக்கு இருக்கிற அந்த வேற்றுமை பழைய வழக்கங்கள்லாம் மாறிவிடும் என்பதுதான் அதில் நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த மாற்றத்தை வரவேற்போமாக. நன்றி, வணக்கம்.